வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். என்னங்க தமிழக தேர்தல் 2026 இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சு பல மாதங்கள் ஆயிடுச்சுங்க. திமுக திரும்பவும் பழையபடி ஆட்சிக்கு வருங்கிறது அரசியல் பார்வையிலே நல்லாவே தெரியுமுங்க. ஜோதிட ரீதியாலாம் இதில் சொல்கிறதுக்கெல்லாம் எப்பயுமே முடியாதுங்க. அது சொன்னாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் கேட்கணுங்க. கணக்கு என்னப்பா அதை சொன்னீங்கன்னா இந்த கணக்கு முறையை போட்டு பார்த்துட்டு எல்லாருக்கும் நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், உலகம் முழுவதுமே சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் யாருக்கும் தயார் இல்லைங்க. இந்த யூடியூப் மீடியா ஜாஸ்தியாக போனதுனால அது அவங்க என்னமோ உலக இதை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறான். உண்மையிலேயே கிடையாதுங்க. தமிழக மக்களும் அரசியலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமையை பற்றி சிந்திக்காத ஒரு கூட்டம் இருக்கான்னா அது தமிழர்கள் கூட்டம்தான். காப்பா அரவாணன் சொல்லக்கூடிய துணைவேந்தர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழன் யார் ராஜாவாக இருக்கணுங்கிற அந்த அக்கறையே இல்லாமல் போயிட்டான். யார் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி தான் அவன் தேர்தலையும் ஓட்டு போடுவான். சாஞ்சா சாயிர பக்கமே சாஞ்சிட்டு போகிற மாதிரி 2011 ஏடிஎம்கே வருதுன்னா 2016 ஏடிஎம்கே வருது. என்னங்க காரணம்? திரும்ப என்னங்க மக்கள் பழையபடி அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா 5 வருஷம் ஒன்றும் எந்த கெடுதலும் இல்லை, அடுத்த 5 வருஷமும் எந்த கெடுதலும் இல்லைன்ட்டு போவோம். இந்த 2011 டிஎம்கேனுடைய முதல்வரை அவ்வளவு கடுமையாக எதிர்த்து அந்த அம்மா வந்தாங்க. தீய சக்தின்னு சொல்லிட்டு, எதில் தீய சக்தி என்ன தீய சக்தின்னெலாம் தெரியாது. ஒரு பெண் முதல்வராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் வந்தாங்க. அவங்க முதல்வர் ஆனாங்க. சூப்பராக நடந்தது. திரும்பவும் அவங்க ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னொன்னே வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 தலைவர் இல்லாத கட்சின்னு அதை ஒதுக்கிட்டு தலைவர் இருக்கிற கட்சின்னு இவர்கிட்ட வந்தாங்க. இவர் அழகாக தன்னுடைய 5 ஆண்டுகள் ஆட்சியை அழகாக நடத்திட்டு போயிட்டார். எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு எதிர்ப்பும் எந்த ஒரு துயரமும் இல்லாமல் நடத்திட்டார். அப்போ மக்கள் மனதில் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, 5 வருஷம் நல்லா தானே இருக்குது, சில பல திட்டங்கள் போட்டாங்க, அதெல்லாம் நமக்கு நன்மையாக தானே முடிஞ்சிருக்கு, ரைட் அவருக்கே ஓட்டு போடுவோம் ரெடியானப்போ நம்மளுடைய நடிகர் கட்சி அவங்க வந்தாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பில் வரும்போது அது அவங்க வர்றதுக்கு கூட்டங்கள் நிறைய நெரிசல்கள்லாம் வந்தது. நம்மளுடைய மக்களுடைய தமிழர்கள் எப்போயுமே அந்த நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க தானே, அதுக்கப்புறம் தானே மற்றது எல்லாமே. அப்படிங்கிறப்ப அதை கொடுக்குறப்ப அவங்க கட்சி வந்துடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கே இன்னும் அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள்னு சொல்லக்கூடிய மேல்மட்ட, அதாவது சிறு வயது மேல் வயதில் இருக்கவங்க இன்னும் தயாராகலை. ஏன்னா அவருடைய அரசியல் அமைப்புகளில் இன்னும் அவருடைய அரசியல் சேவைகள் என்னங்கிறது யாருக்கு தெரியாது. பட் இந்த திமுகனால எவ்வளவோ சாதிச்சுட்டாங்க திமுக. அதே மாதிரி அதிமுக அவங்களும் கொஞ்சம் சாதிச்சு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த கட்சிகளுக்குள்ளே போட்டியே தவிர இவர் வரும்போது 3 கட்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாள ஓட்டை வாங்கி பிரிப்பார். 3 கட்சினா எதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இளைஞர் பட்டாள ஓட்டை கொஞ்சம் பிரித்து வச்சுருக்கவர் நாம் தமிழர் கட்சி, அதிமுக கட்சியினுடைய இளைஞர் பட்டாளம், இவங்களுடைய இளைஞர் பட்டாளம் டிஎம்கே. பட் டிஎம்கேக்கு பெருசாக இளைஞர் பட்டாள கட்சி அமைப்பெல்லாம் ஓட்டு போடாது. அறிவு புரிதல் அப்படிங்கிறவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அப்படியே மயக்கத்தில் ஓட்டு போடுறவங்க கிடையாது. எழும்போதில் நல்லாவே தெரியுது திமுக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. ஓட்டு பிரிஞ்சாலே திமுக ஜெயிக்க, ஏன்னா அவங்க கட்சி ஓட்டை போட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்குவாங்க. அந்த ஓட்டுலேயே அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கட்சியில் ஓட்டு வாங்கக்கூடிய ஓட்டு போடக்கூடியவங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கவுங்க நல்லா இருக்காங்க, திருப்தியாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அப்படி வரும்போது இங்கே என்ன நடக்குது? ஒவ்வொரு ஜோசியத்தையாக போய் கேட்குறப்போ ஒருத்தர் அதிமுக திமுக அது இதுன்னு. என்ன ஜோதிட ரீதியாக சொல்கிறீங்க? அரசியல் ரீதியாக தான் சார் இதை சொல்ல முடியும். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது உண்மையிலே திமுக ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 99 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது. அதுதான் உண்மையும் கூட.
வேறு ஜோதிட ரீதியாக அவர் ஜெயிச்சார் இவர் ஜெயிச்சான்னு சொல்கிறதெல்லாம் நானே சொன்னேன். ஐயா ஒரு 10 லட்சம் ரூபா தர்றேன், வாங்கய்யா அந்த கணக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கய்யா. நாங்களும் முன்னாடி நடந்த தேர்தல் அந்த கணக்கு எவ்வளோ ஜெயிச்சிருக்கு, அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கணக்கு எவ்வளோ ஜெயிச்சிருக்குன்னு பார்த்துருவோம்யான்னா ஒருத்தர் வரமாட்டேங்கிறார். உண்மையிலேங்க தேர்தல் ஜோதிடம்ங்கிறது பொய்ங்கிறது 2012 போட்டேன், 2011 போட்டேன், 2016 போட்டாங்க. 2016 போட்டேன். அதுக்கு முன்னாடி வந்தக்கூடிய இந்த எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அதவே சொல்லியிருப்பேன். ஆமாம், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருப்போம். அப்படிங்கிறப்ப உண்மையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் நிலவரத்தில் உங்களால் சொல்ல முடியும். எக்ஸிட் போல் வருது அப்படின்னா அங்கே என்ன நடக்க போகுது, அவங்கவுங்க பங்கு ஓட்டை போட்டுட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. குழந்தை சிறு வயது பையன்கள்லாம் கண்டிப்பாக தாவேக்கான்னு ஒரு புதிய கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இது பிரிக்கும் ஓட்டையை தவிர மொத்த ஓட்டையும் வாங்கின கூட்டங்கள் கிடையாது. அதுதான் இங்கே உள்ள ஒரு சிக்கல். எல்லாரும் எந்திரிச்சு போய் அந்த ஓட்டுக்கு போடணும்னா அவர் நிறைய சாதனைகள் செஞ்சுருக்கணும். அப்படி ஒன்று அவங்க யார் என்னங்கிற அந்த சாதனையெல்லாம் கிடையாது. எனவே தயவு செய்து இந்த ஜோசியர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. அவங்க எந்த கணக்கில் சொல்கிறாங்கன்னு பூரா வாய்ச்சவுடால் கணக்காக கூட இருக்கலாம். கணக்குனா ஒன்றா தானங்க இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே ப்ரிடிக்ஷன்ஸ் தானே வரணும், அப்போ தானே அது கணக்கு. அவன் சொல்கிறான்னா அவன் அருள் வாக்கு மெய் வாக்கு சொல்வாக்கில் சொல்கிறான் போல இருக்கு. ஐயோ, சேலத்துலேருந்து ஒரு பையன் சொன்னான் 2021 ஸ்டாலின் முதல்வர் ஆக மாட்டார், இவர் உதயநிதி ஸ்டாலின்லாம் காணா போயிடுவாருன்னு சொன்னார். ஆனால் அவர் முதல்வர் ஆனார், அவர் துணை முதல்வர் வேறு ஆனார். அவரெல்லாம் வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரை கேட்டால் அவர் நான் பால் வியாபாரின்றார். நான் கேட்டேன், எப்படி சொல்கிற அப்படின்னு. ஆனால் யாருக்குமே அந்த அடிப்படை கணிதமெல்லாம் கிடையாதுங்க. என்னத்தையோ போகிற போக்கில் ஒன்று சொல்கிறது தான், அதனால் அது நடக்குதுங்கிற மாதிரி. சத்தியமாக தயவுசெய்து ஜோதிடத்தின் மூலமாக தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்க முடியாது. அரசியல் பார்வையாக பார்க்கும்போது என்னுடைய முடிவு உங்களுக்கு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இதையும் பதியணுங்க, இல்லாட்டின்னா போச்சுங்க. மக்கள் என்ன இவர் ஒன்றும் சொல்லாமையே இருக்காங்க, அது அரசியல் பார்வையில் தான் பார்க்க முடியுமுங்க. நன்றிங்க.